வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாட்டு அப்ளை பண்ணவங்க, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் அப்ளை பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் ஒன்று தான் வெளியாகி உள்ளது. ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உடனடியாட்டு செக் பண்ணி பாருங்க. அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோ எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள ஒரு முக்கியமான திட்டம் தான் அதாவது பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பாத்தீங்கன்னா மகளிருடைய வங்கி கணக்குல மாதந்தோறும் 1000 ரூபாய் அந்தந்த மாதம் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணாம இருந்தாங்க. நிறைய பேர் ஆல்ரெடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. நீங்களும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாட்டு நீங்களும் இனி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதுசா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பாத்தீங்கன்னா அவரவர் ஊர்ல நடைபெற்றது. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க டைரக்டா போயிட்டு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு அப்ளை பண்ணாங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களும், ஆல்ரெடி அப்ளை பண்றதற்கு மறந்தவங்களும், புதிய ரேஷன் கார்டு எடுத்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணாங்க. சோ அவங்களுக்கு அமௌண்ட் வருமா இல்லையான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில தான் இப்ப அவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல யாரெல்லாம் புதுசா அப்ளை பண்ணி அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ சோ அவங்களுடைய வங்கி கணக்குல 1 ரூபாய் கிரெடிட் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க உடனடியாக செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போடும்போது நம்முடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன் உங்களுக்கு 1 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அவங்க பாத்தீங்கன்னா அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி 1 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ அதை நம்ம இப்ப பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தாலே தெரியும். இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 ரூபி வந்திருக்கு. 11/11/2025 காலையில் வந்திருக்கதாட்டு மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 11/11/2025, சிலவங்களுக்கு 10/11/2025 தான் வந்திருக்கு. ஸோ அடுத்த இவங்க பார்த்தீங்கன்னா நோவான்னு சொல்லியவங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 11/11/2025 வந்திருக்கு. தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் 11/11/2025 தான் வந்திருக்கு. ஸோ இதே போல உங்களுக்கும் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உடனடியாக செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 10/11/2025 1 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் 10/11/2025 தான் கிரெடிட் ஆயிருக்கு. இதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு. உங்களுக்கு 1 ரூபாய் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உடனடியாக நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு SMS வரலன்னு சொன்னா நீங்க ஏது வங்கி கணக்கு கொடுத்தீங்களோ அந்த கணக்குடைய ஸ்டேட்டஸ் இல்ல வங்கி கணக்கு புத்தகத்தை பாஸ்புக்கை பிரிண்ட் போட்டு எடுத்து நீங்க செக் பண்ணிருங்க. உங்களுக்கு 1 ரூபாய் கிரெடிட் ஆயிருந்தா உங்களுக்கு கண்டிப்பாட்டு இனி வருகிற நாட்கள்ல உங்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1000 ரூபாய் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.